அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த மும்முனை போட்டி வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் பார்க்கிறாரு திரு கலை. ஏன்னா 2014 இதே மாதிரி தான் ஒரு வானவில் கூட்டணிலாம் பாஜக அமைத்தது. இப்பயும் அது போல தானே ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்போ மும்முனை போட்டி அது வந்து எப்படி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும்? ஒரு சின்ன எழுத்துப்பிழை தான் கலையை திருத்திப்பாரு. மூன்றாவது அணின்னு வந்த போது அதிமுக வெற்றி பெற்றிருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவா மூன்றாவது அணி வந்த பொழுது அணி வந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அது மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஜெயலலிதா பண்ணாங்க. அது வேற விஷயம். ஆனால் இப்ப பேசிட்டு இருக்கிறது முக்கோண தேர்தல், 3 சித்தாந்தங்கள் மோதிர தேர்தல். அதுக்கு முன்னாடி கலை இயக்க வாழ்த்துக்கள். ஏன்னா எடப்பாடி ஐயா மெகா கூட்டணி அமைத்து பெரிய அளவுல கட்சிகளை சேர்த்து விட்டார் என்பதனால் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேமுதிகவை மட்டும் கரெக்டா சொன்னாரு. தேமுதிகவை போன முறை அவங்க வந்து கூட்டணியில இருந்து விலக்கிட்டாங்க. அவங்க போய் 60 சீட்ல 3000 வாக்கு தலா வாங்கினாங்க. இப்ப அவங்களுக்கு 5 சீட்டு கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்காரு. அதற்காகவும் வாழ்த்துக்கள். ஆனா பிஜேபியோட வந்திருக்கிற கூட்டணி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனித்து நிற்க போகிறது. அதிமுக ஏற்கனவே 2 முறை தனித்து நின்றுருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. பிஜேபி தனித்து நிற்க போகிறது. அதுல அழகா வந்து வாசன் வந்து சேர்ந்திருக்கார். அது வந்து காங்கிரஸ் உடைய 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் உறுதியா வந்து அது ஒரு பெரிய புத்துணர்ச்சி தரும். அவர் மூலமாக இந்த தேர்தலை யார் போட்டி போடணும், யார் போட்டி போடக்கூடாதுன்னா திமுக முடிவு பண்ணதெல்லாம் அவங்க வெறுத்து போய் தான் நிக்கிறாங்க. அதனால அந்த விதத்துல பெரிய வாழ்த்து கொடுக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க போற அந்த ரோட் ஷோவுடைய பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்நாடகால வந்து போன ஆகஸ்ட்ல வந்து பெரிய தோல்வி வந்துரும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க கர்நாடகால பிஜேபிக்கு. அதே மாதிரிதான் ஏறத்தாழ நடந்ததுன்னாலும் கிட்டத்தட்ட பெங்களூர்ல மட்டும், அதாவது அந்த பெங்களூர் அந்த சிட்டி அந்த சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் இந்த ரோட் ஷோ மூலமாக மட்டும் அவர் கவர்ந்தாருங்கிறது தான் அங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது காரணம் அங்க வந்து ஏற்கனவே கர்நாடகால ஆளுங்கட்சியா இருந்த இடத்துல தக்க வச்சுக்க முடிஞ்சது. இங்க வந்து என்ன இருக்கு, இங்க எம்பிக்களே கிடையாது உங்களுக்கு. இல்ல ஒரு காரணம், ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்நாடகால வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பெங்களூர்ல சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அது இல்லாம இருந்தது. பிஜேபி கிட்ட இல்லாம இருந்தது. இந்த ரோட் ஷோ கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்தை கடந்து போவதற்கு மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோட் ஷோ அது நடந்தது. இங்க கோவையும் அதைத்தான் பாக்குது. சொல்ல போனா கோவையை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து மக்கள் பிளவுபட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு கதைகள் எல்லாம் திராவிட கட்சிகள் சொல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்க வந்து கோவை வந்து பிஜேபியை மிகப்பெரிய அளவுல ஆதரிக்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் ஆதரிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த கலவரத்தின் மூலமாக இறந்த 54 பேர்ல எல்லா மதத்தினரும் அங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தான் அவர் வந்து அஞ்சலி செலுத்துறாரு. கோவைங்கிறது வந்து பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. கொங்கு மண்டலமே அப்படித்தான், பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்கிறதையும் இந்த ரோட் ஷோ கண்டிப்பா நிரூபிக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா நின்றுருக்காங்க. அவங்க தனியா நின்று அவங்களுடைய வெற்றியை அடையணும். வாழ்த்துக்கள். ஆனா இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல். இதுல 2014 16 கனவுல கொண்டு வராம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த புதிய முயற்சி ஏன், அதாவது பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னு நான் கேட்கிறேன். ரொம்ப சிம்பிள் சார். மக்கள் யாத்திரை போனது கூட, அண்ணாமலை ஐயா யாத்திரை போனது கூட எதுக்காக போனாருன்னு சொன்னா, மக்கள் தன்னை சந்திக்க வேண்டும். மக்களை அவர் சந்திக்கணும்னு நினைச்சா ஒரு இடத்துல ஒரு மாசம் உட்காந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து சந்திச்சு மனுவை பெற்று அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் மக்கள் தன்னை சந்திக்கணுங்கிறதுக்காக 234 தொகுதிகளிலும் மீட்டிங் நடத்தினாரு. அந்த கூட்டங்களில் எல்லாம் அவர் போய் பேசினார். மோடியும் அதே மாதிரிதான் மக்களை தன்னை சந்திப்பதற்காகத்தான். இந்த ரோட் ஷோ பூரா அவர் எங்கேயும் பேச போறது இல்லை. அவர் வெறும் ஒரு வண்டியில இருந்து போயிட்டு இருக்க போறாரு. 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ அந்த இது நடக்கத்தான் போகுது. மக்கள் தன்னை சந்திப்பதற்காகத்தான் அது போறாங்க. அதை வந்து ஒரு பெருமிதமாக, அதாவது அந்த ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு கொடுக்கறது தனக்கு பெருமை அப்படின்னு நினைச்சு அந்த கட்சி செய்யுது. அப்படித்தான் இந்த ரோட் ஷோங்கிறது நடக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் எத்தனையோ இதெல்லாம் இருந்தாலும் அவரை வெறுக்கின்றவர்கள் இருந்தால் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில இல்ல, என் மக்கள் இருக்கின்ற இடத்துல எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப தெள்ள தெளிவாக தைரியமாக அதை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்க? ஜெயலலிதா 6 இடத்துல நடத்துவாங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு பெரிய அளவுல மக்கள் வருவாங்க. ஆனால் அது ஊரை விட்டு வெளியே நடக்கும். அப்போ ஊருக்குள்ள வரணும்னா என்ன பண்ண முடியும்? இத்தனை பேர் பார்ப்பதற்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியும்?
அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரோட் ஷோ நடக்குது. பெங்களூர்ல அது மிகப்பெரிய ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.